Hi students, இந்த வீடியோவில் Plant Kingdom லெசனில் Bryophytes பற்றி பார்க்கலாம். Plant Kingdomத்தில் ஃபர்ஸ்ட் வர குரூப் ஆஃப் பிளான்ஸ் என்னதுன்னா ஆல்கே. ஸோ ஆல்கேனானது பாசிகள். இந்த பிளான்ஸ் எங்கே வாழும்? வாட்டரில் வாழக்கூடியது. ஸோ இதற்கு அடுத்தபடியாக வர்றது என்னதுன்னா Bryophytes. Bryophytes ஆர் த primitive simplest group of plants. Primitiveனா பழமையான, simplest group of plantsனா என்னதுன்னா எளிமையான உடலமைப்பு கொண்ட தாவரங்கள். இந்த பிளான்ட்ஸ் எங்கே வாழும்னா லேண்டில் வாழக்கூடியது. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறோன்னா டெரஸ்ட்ரியல். லேண்டில் வாழக்கூடிய பிளான்ட்ஸை என்ன சொல்கிறோம்? டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸு. நான் வேஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ், அதாவது இந்த பிளான்ட்ஸில் வேஸ்குலார் டிஷ்யூஸ் கிடையாது. வேஸ்குலார் டிஷ்யூஸ் எது? சைலம் அண்டு ஃப்ளோயம். வேஸ்குலார் டிஷ்யூஸ் கிடையாது. அண்டு தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கிரிப்டோகாம்ஸ். கிரிப்டோகாம்ஸ்னால் என்னதுன்னா ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்ட்ஸை என்ன சொல்லுவோம்னா கிரிப்டோகாம்ஸு. அதாவது கிரிப்டோகாம்ஸ்னால் இதெல்லாம் வரும், ஆல்கே வரும், Bryophytes வரும் அண்ட் டெர்டோஃபைட்ஸ், பூ பூக்காத தாவரங்கள். அண்ட் Bryophytes லிவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் எங்கே வாழும்னா லேண்டில் தான் வாழுது, ஆனால் ஈரப்பதமான இடங்களில் இந்த பிளான்ட்ஸ் வாழும். ஏன்னா இந்த பிளான்ட்ஸ் அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன தேவை? வாட்டர். வாட்டர் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள். அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா வாட்டர் தேவை. பிகாஸ் ஃபெர்டிலைசேஷனுக்கு கண்டிப்பாக என்ன தேவை? வாட்டர் தேவை. ஸோ அதனால் இந்த பிளான்ட்ஸ் ஈரப்பதமான இடங்களில் பொதுவாக வாழும். மாய்ஸ்டர் சாயில், ஈரப்பதமான மண், மாய்ஸ்டர் ராக், ஷேடி பிளேசஸ், இந்த பிளேசஸில் வாழும். ஸோ அதனால தான் இந்த பிளான்ட்ஸ்க்கு என்ன நேம் இருக்குன்னா ஆம்ஃபிபியன்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ்னால் என்னது? எந்த ஆர்கானிசம் லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் வாழ்கிறதோ அந்த ஆர்கானிசம் தான் எனது ஆம்ஃபிபியன்ஸ், இருவாழ்விகள்னு சொல்லுவோம். பிகாஸ் இங்கே Bryophytes லேண்டில் வாழ்ந்தாலும் ஈரப்பதமான இடங்களில் வாழ்கிறதுனால ஸோ இந்த பிளான்ஸை என்ன சொல்கிறோன்னா ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். நெக்ஸ்ட் Bryophytesோட லைஃப் சைக்கிளை ஒரு எக்ஸாம்பிள் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆந்தோசிராஸ் என்கிற Bryophyte. ஸோ இதனுடைய லைஃப் சைக்கிளை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதனுடைய பிளான்ட் பாடி என்னது? கேமிட்டோஃபைட். ஸோ இந்த சாயிலில் ஒட்டி இருக்கு இல்லையா, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ இதுதான் என்னது? தாலஸ். ஸோ இதுதான் என்னது? கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடி. ஸோ இந்த தாலஸ் மண்ணில் எப்படி ஒட்டி இருக்குன்னா ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கு அடிப்பகுதியில் இருக்கும், வென்ட்ரல் சைடில். ஸோ அந்த ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னது? ரைசாய்ட்ஸ். வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம் எதுவும் கிடையாது. இந்த ரைசாய்ட்ஸ் இந்த தாலஸை மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த கேமிட்டோஃபைட்லேருந்து ரேஸ் ஆகி தெரியுது இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர், இதுதான் ஸ்போரோஃபைட்ஸ். இந்த ஸ்போரோஃபைட்ஸ் கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், சார்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்போரோஃபைட்லேருந்து தான் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது. இந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது? கேப்சியூல். ஸோ இந்த கேப்சியூல் இந்த கேமிட்டோஃபைட்டில் இணைந்திருக்கிற அந்த பேசல் ரீஜியனை என்ன சொல்லுவோன்னா, ஸோ இந்த ஸ்போரோஃபைட் கேமிட்டோஃபைட்டில் இணைந்திருக்கிற அந்த ரீஜியன் தான் என்னது? ஃபுட்னா பாதம்னு சொல்லுவோம். கேப்சியூல்னா ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஒரு Bryophyteோட பிளான்ட் பாடி, அதாவது ஆந்தோசிராஸ் பிளான்ட் பாடி. இங்கே ஆந்தோசிராஸ் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். அதாவது ஆந்தோசிராஸ் பிளான்ட்டோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த பிளான்ட் பாடி என்னது? கேமிட்டோஃபைட், ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட். ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டை சிங்கிள் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டுனா என்னது? இப்போ டிப்ளாய்டுனா 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் ஒரு செல்லில். ஹெப்ளாய்டுனா என்னது? சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். டிப்ளாய்டு செல்லில் 12 குரோமோசோம்ஸ் இருந்தனா ஹெப்ளாய்டில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? 6 குரோமோசோம்ஸ் இருக்கும். இங்கே பிளான்ட் பாடி என்னது? ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட். கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் பாடி. ஸோ இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி இந்த Bryophyteல் நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லா Bryophytesக்கும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் நடக்கும், ஆனால் அந்த பிளான்ட்ஸோட ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் இங்கே இந்த தாலஸில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இந்த தாலஸ்லேருந்து மேல் செக்ஸ் ஆர்கனும் ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் ப்ரொடியூஸ் ஆகுறது. இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் என்னது? ஆந்த்ரிடியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்னது? ஆர்கிகோனியம். ஆனால் சம் Bryophytesல மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட் பிளான்ட்ஸில், அதாவது மேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டை மேல் பிளான்ட் என்றும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணுற
பிளான்ட் வந்து ஃபீமேல் பிளான்ட்னு சொல்லலாம். அதாவது செப்பரேட்டாகவும் இருக்கலாம், ஒரே தேலஸ்லேருந்தும் உருவாகலாம். அப்படி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆந்த்ரிடியத்துலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ஆந்த்ரோசாய்ட்ஸ் அல்லது மேல் கேமெட்னு சொல்லலாம். ஆர்கிகோனியத்துலேருந்து, அதாவது இது ஆர்கிகோனியம் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே தான் என்ன இருக்குன்னா எக் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது, எக் இருக்கும். ஸோ இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ் டைப். ஊகேமஸ்னா மீனிங் என்னதுன்னா இங்கே மேல் செக்ஸ் ஆர்கன், அதாவது மேல் கேமிட் ஸ்பெர்ம்னு சொல்கிறோம்ல. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா மோட்டைல்னால் அது மூவ் ஆகும். அண்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஊகேமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா அதான், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் மோர்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்சிமிலராக இருக்கும். மேல் கேமிட் சின்னதாகவும் ஃபீமேல் கேமிட் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அண்டு மேல் கேமிட் வந்து மூவ் ஆகுது, ஃபீமேல் கேமிட் வந்து நான் மோட்டைல் மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் என்னது ஊகேமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இந்த மேல் கேமிட் வந்து எங்கே வரணும்னா இந்த ஆர்கிகோனியத்துக்கு உள்ளே வரணும். ஆர்கிகோனியத்துக்கு உள்ளே தான் என்ன இருக்கும்னா எக் இருக்கும். ஸோ எக் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் மேல் கேமிட் வந்து தண்ணியில் ஸ்விம் ஆகி வரணும், அதாவது நீந்தி வரணும். ஸோ அதனால தான் இந்த பிளான்ட்ஸுக்கு என்ன தேவை, வாட்டர் தேவை. அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும், வாட்டர் வேணும். ஸோ தண்ணியில் நீந்தி வந்து ஆர்கிகோனியத்துக்கு உள்ளே இருக்கிற எக்கை போய் ரீச் ஆகும். ஸோ மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் வந்து அங்கே வந்து ஃபியூஸ் ஆகும், இணையும். இந்த ப்ராசஸ் தான் என்னது ஃபெர்டிலைசேஷன். ஃபியூஸ் ஆன பிறகு கிடைக்கிறது தான் என்னது சைகோட். இந்த சைகோட் எங்கே தான் இருக்கும்னா ஆர்கிகோனியத்துக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ சைகோட் இஸ் நவ் 2n. 2nனா டிப்ளாய்டு நேச்சர். 2 ஹாப்ளாய்டு சேரும்போது என்ன கிடைக்கும், அந்த சைகோடில் 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர். ஸோ இங்கேருந்து தான் என்ன ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன், அதாவது ஸ்போரோஃபைட் என்பது டிப்ளாய்டு இன் நேச்சர். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன்? முதல் செல், ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனோட முதல் செல் என்னதுன்னா சைகோட். இனிமேல் இந்த சைகோட் என்ன பண்ணுன்னா ஸ்போரோஃபைட்டாக டெவலப் ஆகும். இந்த சைகோட் டிவைட் ஆகும். என்ன டிவிஷன்னா மைட்டோட்டிக் டிவிஷன். மைட்டோசிஸ் நடக்கும்போது ஒரு செல் எத்தனையாக டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும். 2 வந்து 4 ஆகும், 4 வந்து 8 ஆகும், 8 வந்து 16 ஆகும். இப்படியே டிவைட், அதாவது ஒரு டிவிஷனில் 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகி என்ன டெவலப் ஆகுதுன்னா இங்கே என்னது ஸ்போரோஃபைட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது கேப்சியூல். ஸோ இங்கே வந்து பேசல் ரீஜியனை வந்து என்ன சொல்லணும்னா ஃபுட்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் இந்த கேமிட்டோஃபைட்டில் தான் வந்து என்ன ஆகும், இந்த கேமிட்டோஃபைட்ல தான் இருக்கும். ஸோ அதில் இந்த பேசல் ரீஜன், அதாவது ஃபுட் ரீஜன் மூலம் தான் அங்கே வந்து அந்த கேமிட்டோஃபைட்டில் இணைந்திருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் எப்போதுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கேமிட்டோஃபைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு உள்ள, அதாவது இது வந்து இந்த ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ள தான் என்ன இருக்கும், நிறைய ஸ்போர் மதர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்போர் மதர் செல்ஸும் டிப்ளாய்டு தான். இனி இந்த ஸ்போர் மதர் செல் என்ன டிவிஷன் பண்ணுன்னா மயோசிஸ். ஒரு மயோட்டிக் டிவிஷன் நடக்கும்போது ஒரு செல்லிலேருந்து எத்தனை டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், 4 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஸ்போர் மதர் செல் டிவைட் ஆகும்போது 4 ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது 4 ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 4 ஸ்போர்ஸும் ஃபஸ்ட்டு எப்படி தான் இருக்கும்னா சேர்ந்துருக்கிறதுனால அது ஸ்போர் டெட்ராய்டுன்னு சொல்லுவோம். பிறகு வந்து இந்த 4 ஸ்போர்ஸும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து என்னது செப்பரேட்டாக பிரியும். அப்படி ஒரு ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து எத்தனை ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 4 ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படின்னா இந்த ஸ்போரோஃபைட்டில், அதாவது இந்த ஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ள ஒரு 100 ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்குன்னா எத்தனை ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், 400 ஸ்போர்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு. ஸோ இதிலேருந்து உருவாக்குற ஸ்போர்ஸ், அதாவது ஆஃப்டர் மயோசிஸ் ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் எப்படி இருக்குன்னா ஹாப்ளாய்டு இன் நேச்சர். அதாவது மயோட்டிக் டிவிஷனில் ஹாப்ளாய்டு செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் அந்த செல்ஸில் இருக்கும். இப்படி நிறைய ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் வந்து அதாவது இந்த கேப்சியூலில் இருந்துச்சுன்னா இந்த கேப்சியூலேருந்து வெளியே வரும். அதாவது மெச்சூர் ஆகும்போது ஸ்போர்ஸ் வந்து கேப்சியூலேருந்து வெளியே வரும். வெளியே வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து கீழே விழும்போது, அதாவது சூட்டபிள் பிளேஸில் விழும்போது அது ஜெர்மினேட் ஆகி இந்த பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது.
அதாவது which is the first cell of the gametophytic generation கேட்டால் எதுதான் ஃபர்ஸ்ட் செல் வந்துன்னா ஸ்போர். அதாவது இங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்போர் தான் அது haploid gametophytic generation இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. the spore தான் first cell of the gametophytic generation. ஸோ இங்கே பார்க்கும்போது gametophytic generation and sporophytic generation ஆல்டர்னேட்டாக வருது அதனுடைய லைஃப் சைக்கிளில். ஃபஸ்ட்டு கேமிட்டோஃபைட் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பிளான்ட் பாடி. ஸோ மேக்ஸிமம் இதனுடைய லைஃப் சைக்கிளில் என்ன ஜெனரேஷன் இருக்கும்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஸோ விச் இஸ் டொமினன்ட் இன் திஸ் லைஃப் சைக்கிள்னு பார்க்கும்போது கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் தான் டொமினன்ட். ஆனால் ஸ்மால் ஏரியாவை தான் எது ஆக்குப்பை பண்ணுதுன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் ஸ்மால். கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஆல்டர்னேட்ஸ் வித் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். அப்படி 2 ஜெனரேஷனுமே ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் எனது பிரியோஃபைட்ஸோட லைஃப் சைக்கிள். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். பிரியோஃபைட்ஸோட வகைப்பாடு. பிரியோஃபைட்ஸை வந்து 3 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கெப்பாட்டிகே, ஆந்தோசிரேட்டே அண்ட் மஸ்கே. கெப்பாட்டிகேனா இன்னொரு நேம் என்னதுன்னா லிவர்வார்ட்ஸ். கெப்பாட்டிகேவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா ரிக்ஸியா இந்த பிரியோஃபைட். ஸோ இதனுடைய தாலஸ் ஷேப்பு இதுதானது இதனுடைய பிளான்ட் பாடி. ஸோ இந்த பிளான்ட் பாடி வந்து சாயிலில் ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் பாடி வந்து லிவர் ஷேப்பில் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோன்னா லிவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து லோவர் ஃபார்ம் ஆஃப் பிரியோஃபைட்ஸு. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸ்போரோஃபைட் இதுலேருந்து டெவலப் ஆகிற ஸ்போரோஃபைட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஷார்ட் லிவ்டு கொஞ்ச நாள் வாழக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இது என்னதுன்னா ஆந்தோசிரேட்டேல ஒரு எக்ஸாம்பிள் ஆந்தோசிராஸ். ஸோ இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து கேமிட்டோஃபைட்டிஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் தாலஸ். அதாவது இங்கேயும் பிளான்ட் பாடி வந்து என்னது தாலஸ் தான். ரைசாய்ட்ஸு ஸோ இதனுடைய வெண்டர் சைடில் உருவாகும் அடிப்பகுதியில். அந்த ரைசாய்ட்ஸ் வந்து யூனிசெல்லாராக இருக்கும், பிரான்ச்சஸ் கிடையாது, அன்பிரான்ச்சாக இருக்கும். இங்கே வந்து ஸ்போரோஃபைட் அதாவது ஃபுட். ஸோ இந்த பேசல் ரீஜனை என்ன சொல்கிறோம் ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரீஜன் ஃபுல்லாக என்னது கேப்சியூல்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஸ்போரோஃபைட்டோட ஷேப் எப்படி இருக்குது ஹார்ன் மாதிரி இருக்குது, கொம்பு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா ஹார்ன்வர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கெப்பாட்டிக் என்னது லிவர்வர்ட்ஸ், இது வந்து என்னதுன்னா ஹார்ன்வர்ட்ஸ். 3rd கிளாஸில் வர பிரியோஃபைட்ஸ் என்ன சொல்கிறோன்னா மாசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா ஃபியூனேரியா. ஸோ இது வந்து ஹையர் ஃபார்ம் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். பிரியோஃபைட்ஸில் வந்து கொஞ்சம் வெல் டெவலப்டான பிரியோஃபைட்ஸு. ஸோ இங்கே வந்து கேமிட்டோஃபைட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டெம், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி தெரியும். கொஞ்சம் வெல் டெவலப்டாக இருக்குது. மற்ற பிரியோஃபைட்ஸை பார்க்கும்போது இங்கே வந்து புரோட்டோனிமஸ் ஸ்டேஜ் இருக்கும். புரோட்டோனிமஸ் ஸ்டேஜ்னால் என்னதுன்னா ஸ்போர் மதசல்லேருந்து ஸ்போர்ஸ் உருவான பிறகு அது டைரெக்டாக ஒரு கேமிட்டோஃபைட்டாக டெவலப் ஆகாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆல்கேயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதானது ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதானது புரோட்டோனிமா. ஸோ இந்த புரோட்டோனிமாலேருந்து தான் அடுத்து வந்து கேமிட்டோஃபைட் வந்து டெவலப் ஆகிறது. இந்த புரோட்டோனிமாவை என்ன சொல்லுவோம்னா ஜுவனைல் கேமிட்டோஃபைட். ஸோ யங் ஸ்டேஜில் இருக்கிறது மாதிரி. ஸோ இதுலேருந்து வெல் டெவலப்டு கேமிட்டோஃபைட் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் இதுதான் என்னது ஸ்போரோஃபைட்ஸ். இதெல்லாமே என்னது ஸ்போரோஃபைட்ஸ். இந்த ஸ்போரோஃபைட்ஸ் வந்து கேமிட்டோஃபைட்டில் இணைந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்போரோஃபைட்டோட பேசல் ரீஜனை என்ன சொல்லுவோம்னா அதாவது கேமிட்டோஃபைட்டில் அட்டாச்சாக இருக்கிற அந்த ரீஜனை வந்து என்ன சொல்கிறோன்னா ஃபுட். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் சீட்டா. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இது என்னது கேப்சியூல். இப்போது ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஃபுட், சீட்டா அண்டு கேப்சியூல். இந்த கேப்சியூலில் தான் என்ன டெவலப் ஆகுது ஸ்போர்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஃபுட், சீட்டா அண்டு கேப்சியூல். ஸோ இங்கே ஸ்போரோஃபைட்டும் மற்ற குரூப்ஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ் பார்க்கும்போது இங்கே வெல் டெவலப்டாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது. ஸோ இதுதானது பிரியோஃபைட்ஸோட கிளாசிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.